ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது எக் பப்ஸ். இந்த குவாரண்டைனுக்கு நமக்கு ஏற்ற ஸ்நாக்ஸ் இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நல்லா வீட்டில் இருக்கிற சிம்பிளான திங்ஸ் வச்சு இதை செய்யலாம். இதுக்கெலாம் முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதில் ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்ல பச்சை மிளகாவை பொடியாக அறுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம் அதையும் நல்லா பொடியாக அறுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ற அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இது எல்லாமே ஒரு டீஸ்பூன் போட்டு வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், இது நல்லா வதங்கிடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த பேன்லேயே நம்ம வேக வச்ச முட்டையை ஆஃபாக கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இது எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ நம்ம பப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் மாவை நல்லா மெல்லிசாக திரட்டி இருக்கிறேன். இது நீங்கள் சப்பாத்தி மாவை கூட எடுத்துக்கலாம், இல்லை நான் நான்க்கு பண்ண மாதிரி தான் இந்த மாவை நான் திரட்டி வச்சுருக்கிறேன். அதுக்கான வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதையும் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த முட்டையை வச்சு ஒரு ரோல் இந்த மாதிரி நம்ம ஹாஃபாக டிவைட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு ஒரு ரோல் மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் அந்த வெஜிடபிள் மிக்ஸ் கொஞ்சம் வச்சு அதை ஒரு ரோல் மாதிரி பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி வந்துடும். நல்லா பேக் பண்ணி வச்சுக்கோங்க. இதை இந்த மாதிரி நல்லா நம்ம பேக் பண்ணதுக்கப்புறம் இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா எல்லா இடமும் வெந்து இது அவ்வளோக்கா வேகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா எல்லாமே நம்ம வேக வச்சு தான் போட்டிருக்கிறோம். ஓரளவுக்கு பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். முட்டையை வேக வைக்கிறப்ப கண்டிப்பாக மூடி வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம எக் பப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வீட்லேயே ரொம்ப சிம்பிளான பொருளை வச்சு எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.